நம் அனைவர்களையும் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக தோற்றுவித்து மேலும் அருமை நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உம்மத்திலாக்கி அவர்கள் உண்மை வாரிசுகளான கலிமாவை சகவாச்சத்தை நமக்கு தந்ததுல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். நம்முடைய மரணம் வரை நாம் கரம் பிடித்த நம்முடைய சேகமா உண்மை குலாமுகளாக இருக்கலாம் நல்ல புரிவானதாக சர்க்காருடைய துவா தவற்றை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய தாதா பீர் ஜமாலி நாயகத்துடைய மாதாந்திர ஃபாத்திஹா மற்றும் மஸ்ரவி ஷரீஃபுடைய மஜ்லிஸிலும் மேலும் என்னுடைய சர்க்கார் அவர்கள் ரொம்பவும் கொண்டாடக்கூடிய ரஃபீக் இஷா சர்க்காருடைய அந்த உருசுனை நாளிலே அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். நாம் நம்முடைய சேகுமார்களுடைய அருள்களை அவர்கள் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய தாலிமாத்துகள் அதனுடைய அமல்கள் எல்லாம் நம்மிலே ஊடுருவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் முன்னிலையிலே நாம் அதபாக ஒழுக்கமாக இருப்பதுதான் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பொதுவாக நாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் மதரசாக்கள்ல மன்லா அதபலகு லா இல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு இல்மு கிடையாது என்பதாக. இப்போ சர்க்கார் அவர்கள் கூட ஞாபகப்படுத்தினார்கள். ஹஜரத் ஹாஜா பந்தே நவாஜ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாக, ஒரு ஷேகுக்கு முன்னால் நாம் இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும், அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு காதலன் ஒரு காதலி எப்படி பார்த்து கொண்டிருப்பாரோ அதே போன்று தனது ஷேகை அவர் கண் சிமிட்டாமல் அவர்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தால் நம்முடைய தலையை தாழ்த்திய வண்ணமாக நாம் அமர வேண்டும். நின்று கொண்டிருந்தால் நம்முடைய பாதத்தின் பக்கம் தலையை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும். ஏதாவது பொருள்கள் ஏதாவது விஷயங்களை நாம் கொடுத்தால் கண்ணியமாக மரியாதையாக கொடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களை சர்க்கார் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். இப்போ எல்லா விஷயங்களிலும் நாம் நம்முடைய சேகுமார்களை மதிப்பது, அவர்களை கொண்டாடுவது, மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து நடப்பது எல்லாம் இந்த ஒழுக்கத்திலே கட்டுப்பட்டது தான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு மத்தியில் தேவைகள் இருந்தும் கூட அவர்கள் முற்படுத்தினார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். இப்போ நமக்கு மத்தியிலே, நம்முடைய பீர்பாய்களுக்கு மத்தியிலே, நம்முடைய சர்க்கார் முரீதுங்களுக்கு மத்தியிலே நாம் நமக்கு ஒருவராக நம்முடைய தேவைகளை முற்படுத்தி கொள்வது, அவர்களுக்கு விட்டு கொடுப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லா விஷயங்களிலும் நாம் சர்க்காரை நேசிக்கிறோம், பிரியப்படுகிறோம். ஆனால் சர்க்காருடைய அந்த சர்க்காருடைய முரீதீன்கள், அவருடைய பீர்பாய்கள், நம்முடைய தாதா பீருடைய பீர்பாய்கள் குலஃபாத் என்பதாக நாம் நினைத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் அவர்களை மதிக்கக்கூடிய விஷயமாக, அதக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எல்லா விஷயங்களையும் நாம் இதை கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சர்க்கார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை, அதாவது எந்த ஒரு ஜமாலியும் நீ சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதாக சர்க்கார் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதாக. அப்போ நம்முடைய தாதா பீருடைய எந்த முரீதீன்களை பார்த்தாலும், எந்த குலஃபாக்களை பார்த்தாலும், அவர்கள் சின்ன வயது உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நம்மையோடு உயர்ந்தவர்கள் தான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி பெருமானார் சுஹபத்தை பெற்ற சஹாபாக்களும் அவர்களுக்கு அருகாமையில் இந்த காலங்களில் வாழ்ந்த மகான்கள் எப்படி உயர்ந்தவர்களோ அதே போன்று இவர்கள் அவர் சுஹபத்தில், அவருடைய பார்வையிலே, அவர் அருகாமையிலே, அவர்களுடைய பேச்சிருக்க அவர்கள் பழகியிருக்கிறார்கள்
எல்லா விஷயமும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொரு ஜமாலிகளையும் நாம் உயர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, நம்மை விட உயர்ந்த என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை வந்து போக வேண்டும். சமீபத்தில் நம்முடைய தாதா சர்க்காருடைய உஸ்தாத் இப்ராஹிம் ஹஜரத் ரஹமத்துல்லாஹி அவருடைய மகனார் சர்க்கார் முரி ரஷீத் ஜமாலி என்பவர் வந்திருந்தார்கள் போன வாரம். அவர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு ஜமாலி. அவர்கள் பயான் பேச நாம் கேட்டது கிடையாது. அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நாம் அல்லாஹுவை தக்வா செய்வதாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம்? அவர் சர்க்கார் சொன்னதை அவர் ஞாபகப்படுத்தினார். வத்தகுல்லாஹி யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்ய அல்லாஹ் தங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்ப இன்னைக்கு நாம் இருந்தபடியே தான் இருக்கிறோம். நம்மிலே என்ன ஒரு இல்முவிலே மாற்றம், என்ன ஒரு தரக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம் தக்வா செய்யவில்லை தான் என்பதாக அவர் ஞாபகப்படுத்தினார். அப்போ இப்படிப்பட்ட நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் சேகனுடைய ஃபைஜான் மூலமாக அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆக நாம் நம்முடைய பீர்பாய்களுக்கு மத்தியிலே, நம்முடைய தாதா சர்க்கார முரீதுங்களுக்கு மத்தியிலே அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்களை உயர்வாக கருத வேண்டும். நாம் நமக்கு மத்தியிலே நம்முடைய தேவைகளை பிற்படுத்தி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இது எல்லாம் விஷயம்தான் அதபாக ஒழுக்கமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹஜரத்து ஃபஜ்லுர் ரஹ்மான் கஞ்சே முராதாபாதி ரஹமத்துல்லாஹி அலி என்ற மிகப்பெரிய இறைநேசர் தாருல் தேவபந்துடைய மசாயிகள் ஒருவர் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது தன்னுடைய சேகை சந்திக்க போகும்போது அவர்கள் எந்த இடத்துல அமர் என்று சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல நான் அமர்ந்து விடுவேன். அதாவது அந்த இடத்துல அமர்வதற்கு நாம் கூச்சப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அமர் என்று சொன்னாலும் நான் அமர்ந்து விடுவேன். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு செய்யக்கூடிய வார்த்தைக்கு, செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதாக அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆக நாம் குறைவுள்ளவர்கள். நம்முடைய சேகமாருடைய அந்த சொல்லுக்கு, அவர்களுடைய விஷயங்களுக்கு, அவங்களுடைய உயர்வுக்கு நாம் உண்மையாக கட்டுப்பட்டு ஒழுக்கமுள்ள முரீதுங்களாக இருக்க அல்லாஹு தாலா நம்முடைய ஜமால் நாயகத்தையும் போட்டு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்முடைய சர்க்காருடைய அனைத்து தேவைகள் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. ஜமால் நாயகத்துடைய காந்தான்கள் ஆஃபியத்தும் சலாமத்தையும் தருவானாக. என்னுடைய சர்க்கார் காந்தான்கள் ஆஃபிய சலாமத்தை தருவானாக. நீண்ட ஆயுளை தருவானாக. என்னுடைய சர்க்கார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சர்க்கார் சொல்வது போல பெருமானார் தீனை வெளிப்படுத்துவதற்காக நீண்டாயில் அவர்கள் அல்லாஹு தந்தருள் புரிவானாக. மதரசாவுடைய அனைத்து அல்லாஹ் நிவர்த்தி செய்வானாக. சர்க்கார் என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்கிறார்களோ அந்த அவருடைய அனைத்து அனைத்து ஆசையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக நிறைவேற்றி தருவானாக. வரக்கூடிய ரமலானை அடைந்து நல்ல முறையில் நம்முடைய சேகமார்கள் எப்படி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றார்கள் அப்படிப்பட்டவர்களாக நாமும் ஆகுவதற்கும் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய தாய் சிந்தகர், நம்முடைய உற்றார்கள், நம்ம சொந்த பந்தங்கள், சகோதர சகோதரிகள், வீரபாய்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அந்த பரக்காத்துகளை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.